நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் வழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. 1 பூண்டு 5 அல்லது 8 பூண்டு பொருட்களை ஒன்றாக வேக வைத்து பாலில் கலந்து காலை மாலை என இரு வேளையும் குடித்து வந்தால் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு கணிசமாக குறைந்துவிடும். இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆப்பிள். பொதுவாக நாற்று நிறைந்த உணவுப் பொருட்கள் கெட்ட கொழுப்பை உடலில் சேர விடாமல் தடுக்கும். இதற்கு சிறந்த உதாரணமாக ஆப்பிள் பழத்தை குறிப்பிடலாம். அடுத்தது கொள்ளு. 5 கிராம் கொள்ளுடன் சிறிது கருவேப்பிலை சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். இதை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாதத்துடன் சேர்த்து நல்லெண்ணெயில் விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு காணாமல் போய்விடும். கொல்லை வேக வைத்து அரைத்து வடிகட்டி சிறிது இஞ்சி பூண்டு சீரகம் சேர்த்து தாளித்து ரசமாகவும் குடிக்கலாம். சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். அடுத்தது கருவேப்பிலையோடு சிறிது உளுந்து புளி உப்பு சேர்த்து துவையல் செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம். கருவேப்பிலையுடன் கொள்ளு சேர்த்து அரைத்து துவையலாகவும் சாப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு. வாழைத்தண்டு சாறில் கருமிளகை 48 மணி நேரம் ஊற வைத்து பிறகு காய வைத்து பொடிக்கும். உணவில் மிளகிற்கு பதிலாக இந்த பொடியை பயன்படுத்தினால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைந்துவிடும். அடுத்து சீரகங்க. 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் சீரகத்தை கலந்து நன்றாக கொதிக்க வைத்து இதை தண்ணீருக்கு பதிலாக பயன்படுத்தினால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் தங்கவே தங்காது, உடனே வெளியேறிவிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காய். அதாவது இஞ்சியின் மேல் தொலை சீவி ஏலக்காய் சிறிது சேர்த்து நன்றாக இழுத்து கொள்ளுங்கள். இதில் 200 மில்லி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து 50 மில்லியாக சுண்டியதும் இறக்கி குடிக்கவும். அடுத்து பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாழை மேல் தோல் சீவி ஜெல்லை எடுத்து நன்கு கழுவி கொள்ளுங்கள். தினமும் காலை கற்றாழை ஜெல்லை எலுமிச்சை அளவு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர உடற்சூட்டுடன் கொழுப்பும் குறையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.